வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் விஜயா பார்வதி கிட்ட வந்து சொல்லவும் அதை கேட்டு பார்வதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அவரோட அந்த பணம் கிடைச்சதை வந்து மனோஜுக்கு அவர் ஷோரூம் வச்சு கொடுத்தது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அது அவங்க அப்பா மலேசியாவிலேருந்து கொடுத்த பணம்னு சொல்லி என்னையே ஏமாத்திட்டா பார்த்தியா. பார்வதி இருந்தாலும் வந்துட்டு நீ ரோகிணி அடிச்சிருக்க கூடாது விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா டென்ஷன் ஆகிட்டு அதை மட்டுமா செஞ்சா என்ன பார்த்து உங்கள் பையனுக்கு இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா. அன்னைக்கு காணாமல் போன பணம் திரும்ப கிடச்சிருச்சுன்னு சொல்லி நான் கூட கொண்டு வந்து கொடுத்தனல்ல, உண்மையுமே அந்த பணம் திரும்ப கிடைக்கல, ஆனால் அந்த பணத்தை ரோகிணி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது. என்ன சொல்கிற அப்படிங்கவும், அம்மா ஆனால் இது உங்கள்கிட்ட அவள் சொல்ல வேண்டாம்னு சொன்னா. இப்போதான் எனக்கே புரியுது இந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணுறா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பணத்தையும் வந்துட்டு ரோகிணி தான் திருடி இருப்பாளோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதை கேட்ட விஜயா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி மேலே திருட்டுப்பட்ட கட்டாத அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் இன்னொரு விஷயத்தையும் கூட உங்கள்கிட்ட மறைச்சிட்டேன். அந்த பணம் இங்கே இருக்கிற விஷயம் உன்னையும் என்னையும் தவிர ரோகிணிக்கு தெரியும். என்ன சொல்கிற அப்படிங்கவும், ஆமாம் அன்னைக்கு ரோகிணி வீட்டுக்கு வரும்போது நான் தான் வேற சொன்னேன். சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பணம் எங்கே இருக்குன்னு வேற அவளை கூட்டிகிட்டு போய் நான் காமிச்சேன். இதை நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் என்னை திட்டுவேன்னு சொல்லி தான் நான் மறைச்சிட்டேன். இப்போதான் எனக்கே வந்துட்டு நீ சொன்னதுக்கப்புறம் எல்லாமே புரியுது. அப்போ அந்த பணத்தை வந்து ரோகிணி தான் திருடி இருக்கா, எங்கே நம்ம மாட்டிக்குமோன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அவளே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு பணம் வந்து திரும்ப கிடச்சிருந்தா வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கா. பார்வதி இதையெல்லாம் சொன்னது கேட்டு இங்கே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது. இவன் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா எனக்கு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே தெரியல, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இன்னைக்கு வீட்டுக்கு போய் அந்த ரோகிணியை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா கோவமாக வீட்டுக்கு